தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சிடுச்சு 23ஆம் தேதி. 4ஆம் தேதி எண்ண போறாங்க, தெரிய போகுது இல்லையா? நடுவில் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஊடகங்களின் அகோர பசி செய்தி விற்பதற்காக, இந்த தகவல் விற்பதற்காக இருக்கிற நிறுவனங்களுக்கு கோர பசியை தவிர அதுல என்ன இருக்கு? இதனால் விளையக்கூடிய ஜனநாயக நன்மை என்ன? இப்ப கண்டுபிடிச்சு போட்டுட்டாங்கன்னா ஜிடிபி வந்து கூடிடுங்க. இல்ல நம்ம நாட்டுல இருக்கிற 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்து இப்ப மட்டும் இந்த 24ஆம் தேதிக்குள்ள வந்து நம்ம கண்டுபிடிச்சு போட்டுட்டோம்னா இந்த 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்து 5 லட்சமா மாறிடும். இல்ல நாட்டுல எல்லாருக்கும் ஆயுள் கூடிடும். இல்ல பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பறிவு வந்துடும். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஊடக விளையாட்டுங்க. அதை தவிர அதுல தாண்டி உண்மைன்றதுல தேவையுமே இல்லை. இது எந்த விதமான பயனை விளைவிக்கும்? பொது சமூகத்திற்கோ, பார்வையாளர்களுக்கோ, ஜனநாயகத்திற்கோ, அரசியலுக்கோ இது எந்த நன்மையும் விளைவிக்க போதில்லை. இது என்னை பொறுத்த வரைக்கும் யார் வருவா, யார் வரமாட்டா என்று பேசுறது அந்த கணிப்பு இருக்குல்ல, எக்ஸிட் போலா இருக்கட்டும், இல்ல அது ப்ரீ போல் இதுவா இருக்கட்டும், எல்லாமே வந்து தேவையற்ற வேலை, ஜனநாயகத்தை சாகடிக்கிற வேலைகள் தான். இது என்ன பண்ணும்னா ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டு பண்ணும். இந்த கட்சி வந்துடும் போல இருக்கேன், நாமளும் இந்த கட்சிக்கு போட்டலாம் போல ஆகுதுன்னு கருத்துருவாக்கத்தை உண்டு பண்ணும். நான் சொல்றது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை சொல்றேன். அது எப்படி ஜனநாயகத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும்? அது எப்படி சரியானதா இருக்க முடியும்? அதுவே அடிப்படையில ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற செயல் தான். அது நடக்குது இங்க, அவ்வளவுதான். அதை நம்ம வருத்தப்படுறதை தவிர வேற ஒண்ணும் இல்லை.